ராஜேஸ்வரி, செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதையொட்டி திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்திருந்தது. அந்த நிபந்தனையின்படி இன்று முதல் நாளான இன்று சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று அவர் கையெழுத்திட்டார். இதையொட்டி அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இதே போன்று வெள்ளிக்கிழமை அதன் பின்னர் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் அவர் வாரந்தோறும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவரது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையின்படி பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அவர் எப்போது விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்தாலும் உடனடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. 471 நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு அமலாக்கத்துறையின் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று மாலை புழல் சிறையிலிருந்து விடுதலையான சூழ்நிலையில் இன்று காலையில் அவர் உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி அந்த கையெழுத்திடும் நிகழ்வதென இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாஸ்திரி பவனுக்குள் அவர் சென்று அவரும் 2 சாட்சிகளும் கையெழுத்திட்டு விட்டு அதன் பின்னர் அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அங்கு கையெழுத்திட வருவதை ஒட்டி அவருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு அந்த அமலாக்கத்துறை அலுவலகத்தில் போடப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக அவர் பேட்டி மற்றும் பொது இடங்களில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் உச்சநீதிமன்ற ஜாமீனில் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் கையெழுத்திட்டு விட்டு இன்று சென்று கொண்டிருக்கிறார். நிபந்தனை ஜாமீனின் கீழ் அவர் மேலும் ஒரு 2 மாதங்களுக்கும் அதிகமாக இந்த திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிபந்தனை தளர்வு என்பது 3 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த நிபந்தனைகள் தளர்வு செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்ற வழக்கு விவரங்களின்படி தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் சென்னையில் தங்கியிருந்து அவர் வாரந்தோறும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட்டு விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்ப நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1,42 லட்சம் ரூபாய் அளவுக்கு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டு அதன் பின்னர் சமரச தீர்வு ஏற்பட்டு பணம் வாங்கியதை உறுதி செய்ததை அடுத்துதான் அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியல் காரணங்களுக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று திமுக தரப்பினர் விமர்சித்து வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நிலை என்ன என்பது அடுத்த ஜாமீன் மனு மீதான அந்த ஜாமீன் மனு காலம், நிபந்தனை ஜாமீன் காலம் நிறைவடைந்த பிறகு அந்த வழக்கு விசாரணையின் போது தெரிய வரும். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.